இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்திய கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு பறக்குறாங்க? எந்த ஒரு தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சிகள் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகத்துக்கு வந்து தான் பேச்சுவார்த்தை போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனப்பட்டு கிடக்கிறது என்பது யதார்த்தம். இந்த பலகீனமான நிலை இருப்பதால் தான் இவர் அடிக்கடி டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இவர் டெல்லிக்கு போனார்னா அங்கே டெல்லியிலையும் இந்த பஞ்சாயத்து நடக்குது. என்ன சார் பஞ்சாயத்து? ஒன்று, இடம் பங்கீடு. அதிகமான இடங்களை பாஜக கேட்கிறது, அதை கொடுப்பதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ளலை. சரி, எல்லாமே பிரச்சனைகளுக்கு உரியதாக இருக்கிறது. இடப்பங்கீடு, தொகுதி அடையாளப்படுத்துதல், தோழமை கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்கிறது என்கிற மாதிரி ஒரு குழுன்னு போட்டாச்சு, பேச்சுவார்த்தை குழு. குறைந்தபட்சம் அந்த குழுவினர் 5 பேரையாவது அழைச்சிட்டு போய் அங்கே பேசணும்ல. ஆமாம், பேசலை. ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியார் நம்ப மாட்டேங்கிறாரு? ஏன் அவரே டெல்லிக்கு போறாருங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார். நீங்க அந்த 6 பேர்ல செங்கோட்டையன் மட்டும் வெளியில போயிட்டாரு. ஆமா, மீதம் 5 பேர் அதே மனநிலையில இருக்கிறாங்க. கட்சியை மிக மோசமான நிலைக்கு எடப்பாடி தன் பிடிவாதத்தால் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிற மனப்போக்கு அவர்கள்ட்ட இருக்கு. விஜய் சார் என்ன சார் முடிவெடுக்க போறாரு? எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஒரு அரசியல் ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரே சார் விஜய். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்பது விஜய் உட்பட அந்த கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தன்னை நம்பி வந்திருக்கிற நிர்வாகிகளை, தொண்டர்களை ஏமாத்துறாங்க. விஜய் தலைமையில் தான் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, அவர் தான் சிஎம், 234 தொகுதியிலும் ஜெயிச்சுடுவோம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. விஜயனுடைய வெற்றி கழகம் என்பது இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர்கள் 1-2 இடங்களிலாவது வெற்றி பெற்று அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருவார்களா என்பது கேள்விக்குறி. திரு விஜய் அவர்கள் பெரம்பூருங்கிறாங்க, வேளச்சேரிங்கிறாங்க, எங்கே நிற்க போகிறாருன்னு தெரியல. அவர் தேர்தலை கூட போட்டியிடாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். தன் மகனாக இருந்தாலும் அன்புமணிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறத அவர் நேரடியாக களத்துக்கு வர்றார். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அவங்களும் இந்த கட்சியை ஒன்றிணைப்போம் ஒருங்கிணைப்போம்னு கடந்த 4-5 ஆண்டுகளாக சொல்லி பார்த்தாரு. ஒன்றுமே முடியல. ஒரு 40-50 தொகுதிகளில் சசிகலா ராமதாஸ் இவர்களுடைய அந்த வாக்குகள் நிச்சயமா அதிமுக என்டிஏ அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இதுவரைக்கும் 4 முனை போட்டின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ 5ஆ மாறிடுச்சு. இப்போ 5வது முனை போட்டியாக வந்துருச்சு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா இருந்தார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். சிறப்பு. தமிழ்நாடு அரசியல்களம் பரபரப்பாகிக்கிட்டே இருக்கு. தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் இந்த கூட்டணி கணக்குகள் முடிந்த மாதிரியே தெரியல சார். திமுக கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு, அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. குறிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெல்லிக்கெல்லாம் போயிட்டு இந்த ஷீட் ஷேரிங்லாம் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு டெல்லியினுடைய பிரதிநிதிகள் எடப்பாடியார்கிட்ட சீட் ஷேரிங்கை பற்றி பேசணும். அதற்கெல்லாம் மாறாக அதிமுக தலைமை டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க. என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சார் குறிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளார? இப்போ கடந்த சில மாதங்களாக பல பதிவுகளில் நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லலான்றீங்க. இதுவரையிலும் சுதந்திரத்திற்கு பின்பு 1952 நடைபெற்ற இந்த 16 தேர்தல்கள் 17வது சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தேன். இப்போ இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வந்த மாதிரி இல்லை. நாங்கள் அப்படியே இன்டாக்டாக இருக்கோம், எங்கள் கூட்டணியில் எந்த பிசிறு தட்டலை, அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருந்தது. கடந்த 3-4 மாதங்களாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். தவேகாவை காரணம் காட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகளை தாண்டி டெல்லி காங்கிரஸ் ஆட்களை கே.சி. வேணுகோபால், நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி, இங்கே வந்த எல்லா நிர்வாகிகளுமே, கிரீஷோடங்கர் போன்ற எல்லா நிர்வாகிகளுமே இங்கே உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்து சொன்னாங்க.
அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குங்கிறது ரொம்ப நெருக்கடி கொடுத்து கடைசியில் ப. சிதம்பரம் புண்ணியத்தில் ஒரு 3 இடங்களை அதிகமாக வாங்கி திமுக கூட்டணியில் ஓகே ஆயிட்டாங்க. டெல்லியிலையும் ராகுல் ஒரு முடிவு எடுக்கிறாரு, கார்கே ஒரு முடிவு எடுக்கிறாரு, சோனியா காந்தி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ சோனியா காந்தி மூலமாக தான் ப. சிதம்பரத்தை அனுப்பி ப. சிதம்பரம் தான் பேசி கார்கே ஒப்புதலோட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்கிற முறையில் கார்கே ஒப்புதலை பற்றி இதை முடிச்சிட்டாங்க. இன்னும் கூட அந்த உரசல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 28 தொகுதிகள் சரி ஒத்துக்கிட்டோம், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக அது வரணும் அப்படின்னு. ஏற்கனவே கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகளில் 18 தான் ஜெயிச்சாங்க. 18 ஜெயிச்சாங்க. அந்த 7 தொகுதிகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. எனவே அதை விட அதிக தொகுதிகள் தரணும் அப்படின்னு ஒரு 3 தொகுதி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் இடப்பங்கீடு முடிந்தாலும் தொகுதி அடையாளப்படுத்துவதிலையும் பிரச்சனை கிளம்பும். நிறைய இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்களாக இருந்த 1-2 பேர், சட்டமன்ற உறுப்பினர்களாக இப்போது இருக்கிற 1-2 பேர் தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கு அவங்க கொடுத்த லிஸ்ட்டில். அப்போ இந்த மழை விட்டும் தூவானம் விடவில்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கு. திமுக கூட்டணிலையும் பிரச்சனை இருக்கு. அதே போல சிபிஎம்முக்கு முடியல, விசிகா முடியல, தேமுதிகவுக்கு இன்னும் முடியல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை முடிச்சுட்டு சிபிஎம் பேசினாங்க. அவங்க வந்து இருக்கிற 6 தொகுதியாவது கொடுக்கணும்னு சிபிஎம் சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ தான் மாநில செயலாளராக வந்திருக்கேன், கடந்த முறை கொடுத்ததை விட ஒரு இடம் குறைத்து வாங்கினேன்னா எனக்கு பொதுவில் மரியாதை இல்லை, கட்சி நிர்மத்தியும் மரியாதை இல்லை, ஒரு இடமாவது அதிகமாக இல்லை, இதையாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. சிபிஎம் 5 இடத்துக்கு, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் 5 இடத்துக்கு போட்டு போயிட்டாங்க. மதிமுக 4 இடங்கள், 3 உதயசூரியனில், 1 தனிச்சின்னத்தில்னு அவங்களும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. மற்றெல்லாம் 2-2ன்னு கொடுத்துட்டாங்க. ஐயுஎம்எலுக்கு, கொங்கு மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு இளைஞர் பேரவைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, தேமுதிக இருக்கிறது, சிபிஎம் இருக்குது, கமலுடைய மக்கள் நீதி மையம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு போக இந்த ஒற்றை இலக்க வரிசையில் இருக்கிற தலைவர்கள் காத்திருக்காங்க. தபிமுன் அன்சாரி, கருணாஸ் போன்றவர்கள், இன்னும் 1-2 அமைப்புகள்லாம் வந்திருக்கு. அவங்க எல்லாமே உதயசூரியனில், அது உங்களுக்கு பெரிய சிக்கல் கிடையாது, இருக்காது. உதயசூரியனில் திரு ஓபிஎஸ் போய் இணைஞ்சிருக்கிற அவருடைய ஆதரவாளருக்கு ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கணும். அதுவும் உதயசூரியன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற திமுகவினரை சரி கட்டி அவங்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்துருவாங்க. சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது சார். திருமாவும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, 2018 இருந்து திமுக கூட்டணியில் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. திமுக செய்த தவறுகளுக்கு சிலுவை அவங்க சுமந்தாங்க சார். திருமா பொது வழியில திமுக கூட்டணியை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எப்படி அதை கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனாரு. ஏன் சார் இவங்க கிட்ட விளையாடுறாங்க? கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் சீட்டை குறைக்கணும்? கொஞ்சம் கம்யூனிஸ்டுக்காவது விடுங்க, திருமாவுக்காவது கொஞ்சம் 2-3 சீட் அதிகமாக கொடுத்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து திமுக அதிகப்படுத்தலாமே. இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக? இல்லை தாமரை, இது நியாயமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த தேர்தலை விடவும் ஒரு 5-10 சீட்டு அதிகமாக நிற்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. சார், 6 சீட்டில் இருந்து ஒரு 8 சீட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். 160 இருந்து 155 ஒன்றும் சின்னதுதான், பெரிய அளவில். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த பெருந்தன்மையான போக்கு இல்லை. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இடத்தை அதிகப்படுத்தணும். நீங்கள் 2021 6-6ன்னு எல்லாருக்கும் இருக்கிற போதே சொல்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம். இனி எதிர்காலத்தில் இந்த அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்காதீங்க. ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட 20-22 தொகுதிகளில் திமுக நாங்கள் நின்றுருக்கோம். அதனால் இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்போவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் சொன்னாங்க, அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் எங்களுக்கான இடம் இரட்டை இலக்கம் வேண்டும் என்பதை அப்போதே சொல்லிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாடாளுமன்றத்தில் குறைவான இடங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம், ஆனால் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு கணிசமான இடம் வேணும் அப்படின்னு தான் தொடர்ந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இரட்டை இலக்கம் தர முடியாவிட்டாலும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இரட்டை எண்ணிக்கையில், ஆமாம், இந்த 6-6 என்பதை 8-8 கொடுக்கலாம். இப்போ அதுலேயுமே அவங்க எடுத்துக்கல, ஒரு 10 இடத்த குறைச்சி இவங்களுக்கு கொடுக்கல. புதிதாக தேமுதிக வந்துருச்சு, மக்கள் நீதி மையம் வந்துருச்சு, ஓபிஎஸ் அணி வந்துருச்சு, இன்னும் இருக்கிற 1-2 கட்சிகள் இருக்குது. இவருக்கெல்லாம் நாம் பகிர்ந்தளிக்கிற பொழுது இருக்கிற இடத்த குறைச்சிக்குங்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரே மாதிரி பாருங்கள்,
இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 3 இடம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. 25 28 ஆயிடுச்சு. எங்களுக்கு அதே மாதிரி ஒரு இடமாவது அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சிபிஐ கடைசி வரைக்கும் கேட்டது. இல்லை, இருக்கிற ஒரு இடத்த குறைச்சிட்டு கையெழுத்து போட்டு போயிடுங்கன்ட்டாங்க. கையெழுத்து போயிட்டாங்க. ஆனால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 7 இடம் அதில் உறுதியாக இருக்காங்க. குறைந்தபட்சம் 6 இடமாவது கொடுத்தாதான் கையெழுத்து போடவும் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை வந்து நீங்கள் தேமுதிகவுக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்களோ அதை விட ஒரு இடமாவது எங்களுக்கு அதிகமாகணும். ஏன்னா பரவலாக தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்டமைப்போடு இருக்கிறது. களப்பணி ஆற்ற தொண்டர்களை வச்சிருக்கிறோம், லட்சக்கணக்கான தொண்டர்கள். வட மாவட்டங்களில் திமுகவுக்கு விசிக மிகப்பெரிய சொத்து. ஆமாம். எனவே அந்த அடிப்படையில் பண்ணணும். இல்லை, இதெல்லாம் முடிச்சுட்டு மீதம் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் தேமுதிகவுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு 8, 6, 5ன்னு ஏதோ சொல்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த நிலைப்பாடு என்பது இந்த தேர்தலின் போது இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்திருச்சுன்னா அவங்க வெற்றிக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அது அந்த நிலைப்பாடு வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த குழுவினர் இதை ஆய்வு செய்து முதலமைச்சர் திமுக தலைவரான திரு ஸ்டாலினை எடுத்து சொல்லி பண்ணினாதான் சரியாக வரும். ஓகே, அது இன்னும் 2 நாட்களில் ஏதோ ஒரு கெடு விதிச்சுட்டாங்க. இன்று நாளைக்குள் 22ஆம் தேதிக்குள்ளனா நாளைக்குள் இது ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அதே போல் இந்திய கூட்டணிக்குள்ளார என்ன பிரச்சனை? ஏன் வந்து அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு பறக்கிறாங்க? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த அந்த காலகட்டத்திலையுமே தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. ஆமாம். எந்த ஒரு தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சிகளானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்து தான் பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க. நீங்கள் வரிசை கட்டி வருவாங்க. சிறிய கட்சிகள், அமைப்புகள். எனக்கு தெரிஞ்செல்லாம் 90 காலகட்டத்தில் 91, 96 போது 100, 120 அமைப்புகள் வந்தது. சமுதாய அமைப்பு, ஜாதிய அமைப்புகள், பல்வேறு சேவா அமைப்புகள் எல்லாமே வந்திருந்தாங்க. கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 18, 20 கட்சிகள்லாம் சிறிய சிறிய கட்சிகள் வந்தது. இன்றைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனப்பட்டு கிடக்கிறது என்பது யதார்த்தம். இந்த பலகீனமான நிலை இருப்பதால் தான் இவர் அடிக்கடி டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைப்பாடு என்பதை அதிமுகவில் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக இதோடு பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து தொண்டர்கள் வரைக்கும் இதை ரசிக்கலை, ஏற்கலை. அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில் அவங்க செயல்படுறாங்க. இந்த போக்கு வந்து நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே உரசல் இருக்கிறது. ஓகே, இந்த நிலையை தவிர்ப்பதற்கு எந்த விதமான அணுகுமுறையை இவர் எடப்பாடி பழனிசாமி கை கொண்டிருக்காருன்னு நமக்கு தெரியல. இப்போ அங்கே போயிட்டு வந்துமே 4 நாளில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பாஜகவை பொறுத்தளவில் நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 60 இடங்கள் கேட்டு இப்போ 40 இடங்கள் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று என்கிற வகையில் 39 இடங்களாவது வேணும் அப்படின்னு. இப்போ பாஜக 39 இடங்கள் கேட்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு மட்டும் 39 சீட்டு. அதை தாண்டி என்டிஏவில் இருக்கிற அந்த அவங்களுக்குமே என்டிஏவில் இருக்கிற கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் இவங்க எல்லாருக்குமே இருக்கிறாங்க. நம்ம அமமுக டிடிவி தினகரன் அவருக்குமே அவங்க தான் என்டிஏ தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களை ஒரு 160க்குள்ளே அதிமுகவை நிறுத்தி விட்டு அந்த 30, 40, 34, 74 தொகுதிகளை கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணுங்கிறது அவங்க கோரிக்கையாக இருக்கு. பாமக இருக்காங்களே சார். ஆமாம், பாமகவுக்கு ஒரு 18 இடம் என்னமோ சொல்கிறாங்க. அதையுமே அதிமுக தான் கொடுக்கணுங்கிறது. சரி, இப்போ ஏன் இவர் டெல்லிக்கு போனார்னா அங்கே டெல்லியிலையும் இந்த பஞ்சாயத்து நடக்குது. என்ன சார் பஞ்சாயத்து? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்டிஏ அணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்னு டெக்ளேர் பண்ணாங்க. பாஜகவும் சொன்னது, இங்கே இருக்கிற அதிமுக சொன்னாங்க. அந்த அதிமுக பொதுக்குழு போட்டபோது பொதுக்குழுவில் தீர்மானமே நிறைவேற்றாங்க. 2027 யார் யார் எந்தெந்த கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிற அதிகாரம் பொதுச்செயலருக்கு உண்டு. யாருக்கு எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவெடுக்கும் அதிகாரமும் பொதுச்செயலருக்கு தான் உண்டுனார். பொதுச்செயலர் எங்கே இருக்கார்? இங்கே தானே அவைசன் மூசாலை தானே, சேலத்தில் இருப்பார், கிரீன்வேஸ் ரோடில் இருப்பார், இல்லை பார்ட்டி ஆஃபீஸுக்கு வருவார். இங்கே தானே முடிவெடுக்கணும். அப்போ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லிக்கு அடிக்கடி போகணும் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. இதுதான் இவருடைய பலகீனம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பலகீனமான நிலையில் இந்த கூட்டணி இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, அவங்க நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக யாருமே பெரிய அளவில் குரல் கொடுக்கல, பொது உடைமை கட்சி உட்பட. ஆமா. இதை தாண்டி எந்த விழாக்கள் நிகழ்வுகள் நடந்தாலும் அங்கே கூட்டணி கட்சியில் போகிறான், புத்தக வெளியீட்டு விழா, காதணி விழா, எல்லா விழாவுமே திமுக கூட்டணி கட்சி தரப்புல தலைவர்களை மேடையில நிக்க மேடையில வச்சிருக்காங்க. ஏற்றி வச்சிருவாங்க. அங்கே வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த கட்சியை ஆதரித்து பேசுவார்கள். ஆமா. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி ஒரு பொது மேடையை உருவாக்கி என்டிஏ அணியினுடைய தலைவர்களை மேடை ஏற்றிருக்கிறாரா? இப்பதான் சார் திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க. 17ஆம் தேதி ஒரே ஒரு போராட்டம், அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல அவங்க. எதுவுமே பண்ணலப்பா. அதுல கூட என்டிஏவில் இருக்கிற பல தலைவர்கள் பங்கேற்றாங்கன்னு தெரியல, பல இடங்கள்ல அந்த கொடிகளையே பார்க்க முடியும். ஓகே. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது மேலும் இந்த அணியை பலகீனப்படுத்துகிறது. திமுக ஆட்சி கட்சியா இருக்கு. நான் குறிப்பிட்டது மாதிரி 8 மாதத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க. ஓகே. அவர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில மண்டல பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள்னு போட்டு எங்கெல்லாம் கடந்த தேர்தலில் நாம் மிக குறைவான வாக்குகளை பெற்றோமோ அதில் தீவிர கவனம் செலுத்துங்க, கூடுதல் வாக்குகளை பெறணும். 500 ஓட்டு, 300 ஓட்டு, 400 ஓட்டு, 1000 ஓட்டில் வெற்றி பெற்ற அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. உதாரணத்துக்கு டி நகரில் 136, 137 ஓட்டு வித்தியாசத்துல 137 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜே அன்பழகன் தம்பி ஜெய கருணாநிதி ஜெயிச்சார். அந்த மாதிரி தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்துங்கள், நமக்கு பின்னடைவு என்று வருகிற அந்த இடங்களில் கவனம் செலுத்துங்கன்னு அவங்க தொகுதி வாரியாக போயிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற பிரதான எதிர்க்கட்சியோ அதோடு அணி சேர்ந்திருக்கிற என்டிஏ கட்சிகளோ இன்னும் தொகுதியை அடையாளப்படுத்துவதோ, எத்தனை தொகுதிகள் என்பதோ, யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதையோ இன்னும் முடிவெடுக்கலை. 4 நாள்னு சொல்கிறாரு, 2 நாளில் முடிஞ்சோன்னு நயனார் நாயந்தன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு பியூஷ் கோயல் வந்து இறுதிப்படுத்தப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. அது உறுதியாக நமக்கு தெரியல. சார் எங்கே தான் சார் பிரச்சனை இருக்குது? குறிப்பாக சீட்டில் பிரச்சனையா, இல்லை தொகுதிகளில் பிரச்சனையா, இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே பல சிறிய கட்சிகள் இருக்காங்க, அவங்க தாமரை சின்னத்தில் நிற்கணுமா இல்லை ரெட்டலை சின்னத்தில் நிற்கணுமா, அந்த ஒரு குழப்பம் இருக்கா? இதில் தான் பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் சொன்ன எல்லாமே குழம்பும் பிரச்சனை தான். ஒன்று, இடம் பங்கீடு. அதிகமான இடங்களை பாஜக கேட்கிறது, அதை கொடுப்பதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ளலை. சரி. அந்த இட பங்கீட்டை தாண்டி தொகுதி அடையாளப்படுத்துகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பல தொகுதிகளை பாஜக கேட்குது. சென்னையில் டி நகரை கேட்குறாங்க. ஆமாம் கேட்குறாங்க, கோயம்புத்தூரில் கேட்குறாங்க, சேலம் பகுதியில் கேட்குறாங்க, கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளில் கிட்டத்தட்ட 10-15 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், வெற்றி பெற்று இப்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்க தொகுதிகளை கேட்குறாங்க. அதில் பிரச்சனைகள். அதை தாண்டி இது சட்டப்பேரவை தேர்தல். எனவே தோழமை கட்சிகள் எங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்பது தான் சரியானது. எனவே தோழமை கட்சிகளை நாங்கள் 2 இடம் 3 இடம் கொடுக்குறோம், அவங்க வந்து எங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு. இல்லை 2024 இருந்து எங்களோடு பயணிக்கிறார்கள், இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. எனவே என்டிஏவுக்கு அகில இந்திய தலைமை வைக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த முடிவை எடுக்கணும். எனவே அந்த கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்பியூட் எல்லாமே பிரச்சனைகளுக்குரியா இருக்காது. இடப்பங்கீடு, தொகுதி அடையாளப்படுத்துதல், தோழமை கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்கிறது என்கிற மாதிரி. அப்போ இது தொடர்கிறது. இவங்க தொடர்ந்து தங்களோடு கூட்டணியோட இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசியாக இடப்பங்கீடு, தொகுதி அடையாளப்படுத்துறது தான் நின்னது. ஆனால் இவர்கள் தேர்தல் அறிவிக்கட்டும், தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு யாரெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதனுடைய விளைவு என்னன்னா, 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்பே இவர்கள் பேசி சரியான புரிதலோடு இவர்கள் இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை நடக்கிற போது போய் உடன்பாடு வச்சுட்டு வர்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 8-10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாத இடைவெளியில் கூட்டணியை உறுதிப்படுத்த முடியாத ஒரு பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதற்கு தான் இந்த பேரங்கள், இந்த பஞ்சாயத்துக்கள் எல்லாமே. சார் ஆனாலும் எடப்பாடியார் வந்து உங்களுக்கு 25 சீட்டுக்கு வேணா நான் கொடுக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. அவங்க ஏற்க முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. யார் உறுதி தளரும், யார் அதிக இடங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது அப்ப பிரச்சனை. ஓகே சார். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தானே சார் பெரிய கட்சி, அதிமுக தானே சார் வந்து பாஜக பணிஞ்சு போகணும். தாமரை உங்களுக்கு தொடக்கத்திலே சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, செல்வி ஜெயலலிதா காலத்துல ஆகப்பெரிய பெரும் கட்சியாக இருந்தது. நீங்க குறிப்பிட்ட எல்லா
அந்த அணுகுமுறைகளும் அப்போது நடந்தது. ஆமா, தலைமை கழகத்தில் தான் ஒரு குழு போடுவாங்க. அந்த குழுவோடு பேசுவதற்கு எல்லா அரசு கட்சி வரும். ஓகே, அவரோடு பேசி ஒரு முடிவெடுத்த பிறகு இந்த அதிமுக குழுவினர் தலைவர் ஜெயலலிதா உட்பட எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் போவாங்க. போயிட்டு அப்புறமா போயஸ் கார்டனில் தொகுதி பங்கீடு வரும். அப்போ அடையாளப்படுத்தி ஒரு நாள் அல்லது 2 நாளில் கையெழுத்து முடிச்சிருவாங்க. கையெழுத்து போட்டு முடிச்சிருவாங்க. குறிப்பாக இது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பார்ப்பாங்க. தொகுதி பங்கீடு இந்த சைன் போடுறத மட்டும் தான் அம்மையார் அவர்கள் வந்து இருப்பாங்க. பார்ப்பாங்க. ஏன் 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து எடப்பாடியார் நம்ப மாட்டேங்கிறாரு? ஏன் அவரே டெல்லிக்கு போறாருங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார். அதுதான் நான் சொன்ன தொடக்கத்திலேயே. என்ன சார் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எடப்பாடியாருக்கும் பிரச்சனை இருக்கா? நிறைய. நீங்க அந்த 6 பேர்ல செங்கோட்டையன் மட்டும் வெளியில போயிட்டாரு. ஆமா, மீதம் 5 பேர் அதே மனநிலையில இருக்கிறாங்க. கட்சியை மிக மோசமான நிலைக்கு எடப்பாடி தன் பிடிவாதத்தால் கொண்டு செல்லுகிறார் அப்படிங்கிற மனப்போக்கு அவர்கள்ட்ட இருக்கு. ஏன் இந்த பிடிவாதம்? தங்கமணி ஆகட்டும், திரு வேலுமணி ஆகட்டும், திரு செம்மலை ஆகட்டும், எல்லோரும் மத்தியிலுமே அந்த நிலை இருக்கு. அதனால நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரே போயிடுறார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு குழுன்னு போட்டாச்சு, பேச்சுவார்த்தை குழு. குறைந்தபட்சம் அந்த குழுவினர் 5 பேரையாவது அழைச்சிட்டு போய் அங்க பேசணும்ல, பேசல. அப்ப பொதுச் செயலாளர் நான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு என்கிற அந்த இருமாப்போடு அவர் போய் பேசி எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறதா என்னோட பார்வை. 28, 29, 30, 39 இப்படி பல்வேறு விதமான ஹேஷியங்கள் வந்துட்டு இருக்கு. பட்டியல் இதுதான் கொடுக்க போறாரு அப்படின்னு. எவ்வளவுல முடிக்க போறாங்க? அந்த தோழமை கட்சிகள் பிரச்சனையை எப்படி முடிக்க போறாங்க? பாஜக என்ன நினைக்குதுன்னா 60 கேட்டு 40 கேட்டாங்கல்ல. ஆமா, அப்ப 30 தொகுதி கொடுத்துட்டாங்க. 30 பாஜக தாமரையில நிற்கும். மீத உள்ள இடங்களையும் தாமரை சின்னத்திலேயே போடுகிற பொழுது அப்போ அவங்க கேட்ட 40 தாமரை வந்துடும். பாஜக 40 வந்துடும், சின்னமாக வந்துடும். இப்போ இதை தாண்டி என்டிஏ மூலமாக தான் எனக்கு சீட்டுன்னு கேட்டார்ல டிடிவி தினகரன். அவர் இந்த 30ல் அதை கொடுக்க போறாங்களா அல்லது மீண்டும் அவருக்காக தனியா வாங்க போறாங்களா, 30 தொகுதி கேட்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ போயிருக்காங்க அங்க அன்புமணி இவங்க எல்லாமே போயிருக்காங்க. டிடிவி தினகரன் வந்து குக்கர் சின்னத்துல தான் போட்டி போடுவேன் வெளிப்படையா சொல்லிட்டாரு, குக்கர்ல தான் போட்டி போட போறேன். அதனால அவருக்கு வந்து அங்கீகாரம் தேவை என்பதனால ஒரு கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் குக்கர் இல்ல அவரையுமே வந்து ரெட்டையில போட்டி போட சொல்றாரா எடப்பாடியார் அவர்கள்? இல்ல 6 தொகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. 6 தொகுதிகள் ரெட்டையில போடணும்னு சொன்னாராம். அவர் வந்து என்டிஏவில் தான் நான் இடம் வாங்கி என்னுடைய கட்சி தொகுதியில் தான் சின்னத்தில் தான் போட்டி போடுவேன், அதில் உறுதியாக இருக்காரு. அதுலேயும் ஒரு உரசல் முரண்பாடு இருக்கு. ஓகே, பங்காளி சண்டை முடிஞ்சு அண்ணன் தம்பிகளாக பயணித்தாலும் அது உள்ளுக்குள்ள ஒரு உரசலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, நெருடலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஓகே சார். விஜய் சார் என்ன சார் முடிவெடுக்க போறாரு? அமைதியா இருக்கு, எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. 2 கூட்டணியும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையாக நடத்தி ஓரளவுக்கு செட்டில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காரு. இன்னைக்கு மும்பை போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காருன்னு கூட நமக்கு தெரியல. ஒரு அரசியல் ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரே சார் விஜய். இல்லை, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குற பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைத்து அதன் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தார். வருகிற பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த போதே பல்வேறு அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உள்ள கூட்டணி இடம்பெறுகிற கட்சிகள் வரும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. எந்த கட்சியுமே போல. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூட்டத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டோம், பிரம்மாண்டமான கட்சி வருது அப்படின்லாம் சொன்னார். தவேக அதையும் கதவை அடைச்சிட்டாங்க. இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி, அங்கே போகவே மாட்டாங்க. கொள்கை எதிரி பாஜக, என்டிஏவுக்கும் போக மாட்டாங்க. அதிமுகவில் நாங்கள் பேசவே இல்லை, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தனித்து என்பதை அவருடைய நிர்வாகிகளும் விஜய் உட்பட அந்த இப்தார் நம்பர் கூட அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தனித்து அப்படிங்கிறது தான். அப்போ தன்னுடைய செல்வாக்கு என்ன, எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் வருகிறது, நமக்கு வரும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்பது விஜய் உட்பட அந்த கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தன்னை நம்பி வந்திருக்கிற நிர்வாகிகளை, தொண்டர்களை ஏமாத்துறாங்க. விஜய் தலைமையில் தான் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, அவர் தான் சிஎம், 234 தொகுதியிலும் ஜெயிச்சுடுவோம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. மிகப்பெரிய வலுவான கட்டமைப்புள்ள திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளை தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு அதுதான் நிலைமை. நான் பல பதிவுகளில் நம்முடைய ஆதன் தொலைக்காட்சியிலே கூட நான் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன்.
தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துகிற பொழுது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்து விடுவார்கள் இந்த வேட்பாளர். டெபாசிட் வாங்கவே முடியாது. ஒரு சிலர் தங்களுடைய தனித்த செல்வாக்கால் ஒரு 10-30 பேர் கட்டுத்தொகையை வாங்கலாம். ஆனால் 1-2 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏன்னு வலுவான ஆட்களாக இருப்பாங்க. இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எல்லோருமே பிரபலமானவர்களாக, அறிமுகமானவர்களாக இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் என்பவர் அந்த உள்ளூரை தாண்டி தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரு சிலரை அந்த பகுதிகளில் ஒரு சிலரை மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர்கள் களப்பணியாற்றி வாக்காளர்களை சேர்த்து வெற்றிக்காக அவர்கள் பணியாற்ற முடியுமாங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம். வலுவான கட்டமைப்புமே இல்லை அங்கே இருக்கு, தாவேகாவுக்கு இல்லை. இப்போ நான் குறிப்பிட இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளையும் 10 வீடு இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் கூட அங்கே கொடி பறக்கும். ஆமாம், அந்த 10 கிராமத்தில் இருக்கிற ஒரு 30-40 ஓட்டில் திமுகன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 10-20 ஓட்டு, இங்கே ஒரு 10-30 ஓட்டு, 20 ஓட்டு வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. தாவேகா அங்கே போச்சுன்னா 1-2 இளைஞர்கள், அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர்கள், புதிதாக அரசியல் களத்திற்கு வர விரும்புகிற இளைஞர்கள், அவங்க தான் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டு இருப்பாங்க. அது வெற்றிக்கான வாக்குகளாக மாறாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிகபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலையும் 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கி சதவீதத்தை உயர்த்துவார்கள். ஆனால் ஜெயிக்க முடியாது. 10%, 12%. ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். அப்போ ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி அவர் எப்படி அடுத்து மக்களுக்கான பணிகளில் விஜய் ஈடுபடுகிறார், எப்படி அமைந்த ஆட்சியின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறார், அந்த ஆட்சிக்கு எதிராக எப்படி அவர் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு மக்களுக்காக களத்தில் நிற்கிறார், அப்படி என்று இந்த 5 ஆண்டுகள் ஒரு இதை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இதை ஒரு பரீட்சாத்த களமாக இந்த 2026 தேர்தலை வைத்துக்கொண்டு எதிர்வரும் 5 ஆண்டுகள் அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறது, கட்சி கட்டமைப்பை எப்படி உருவாக்குறார், தொண்டர்கள் பலத்தை. இப்போ 2 கோடிக்கு மேலே திமுகவில் ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க, 2.25 கோடின்னு சொல்லி அண்ணா திமுகவில் ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. இப்போ காங்கிரஸ் 50 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் அப்படின்னு போயிட்டாங்க. இவங்களுமே 1 கோடியை தாண்டி உறுப்பினர்கள் வந்துட்டாங்கன்னு தாவேகா சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த கணக்கு பார்த்தா 10-12 கோடி இருக்குது. நம்ம மக்கள் தொகையை 8 கோடி தான், வாக்காளர்கள் 6.5 கோடி தான். ஆமாம், அதனால் உண்மையான வாக்காளர்கள், உண்மையான உறுப்பினர்கள் எங்கே எவ்வளோ பேருங்கிறதே நமக்கு தெரியலை. இந்த சூழலில் விஜயனுடைய வெற்றி கழகம் என்பது இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர்கள் 1-2 இடங்களிலாவது வெற்றி பெற்று அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருவார்களா என்பது கேள்விக்குறி. திரு விஜய் அவர்கள் பெரம்பூருங்கிறாங்க, வேளச்சேரிங்கிறாங்க, எங்கே நிற்க போகிறாருன்னு தெரியல. நான் தொடக்கத்திலேருந்து பல பதிவுகளில் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன், நான் வேட்பாளர்களை வெற்றி பெறுகிறேன், ஏன்னா எல்லா தொகுதியும் விஜய் தொகுதியில் தான் சொன்னார். அப்படி இருந்து அது மாதிரியாக அவர் தேர்தலை கூட போட்டியிடாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், தைலாபுரமும் மன்னார்குடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்களே, தமிழ்நாடு அரசியல் இன்னொரு புதிய அணியையும் பார்க்கிறது. ஒரு 5 முனை போட்டி, அவங்களும் 234 தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை நிப்பாட்ட போகிறோன்னு ஐயா நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க 2 பேருமே? முதலாவதாக மருத்துவர் ஐயாவை பார்ப்போம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சின்னு உருவாக்கி என் குடும்பத்தை சேர்ந்த எவருமே வரமாட்டாங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டாங்க, நேரடி அரசியலுக்கு எம்பி எம்எல்ஏ ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி வந்தார். ஆனால் காலப்போக்கில் கட்சியினுடைய அழுத்தம், குடும்பத்தினுடைய அழுத்தம் காரணமாக அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்தார், இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாரு, மத்திய அமைச்சராக்கினார். அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கான அந்த முன்முயற்சியை எடுத்து ஏறத்தாழ ஒரு 60-70% பேர் கொண்டு வந்துட்டாங்க நிர்வாகிகள். ஆனால் அதே நேரத்தில் ராமதாஸ் தொடக்க முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக இந்த வடமண்டலம், மேற்கு மண்டலங்களில் கிட்டத்தட்ட அவருடைய கணிப்பே கிட்டத்தட்ட 98,000 கிராமங்களுக்கு நான் நடந்தே சென்று பார்த்துருக்கேன் அப்படின்னார். அப்போ ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கியதில் பெரும்பங்கு திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்பதால் அந்த வன்னிய சமுதாய வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள், நிர்வாகிகள் அங்கே இருக்கலாம்,
இளையவர் அன்புமணி. அடுத்தடுத்து அவரோடு நாம் போனால் நமக்கு பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நிர்வாகிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் வாக்காளர்கள், வன்னிய வாக்காளர்கள் பெரியவர் ராமதாஸ் ஐயா பின்னாடி இருக்காங்க. ஆமாம், இந்த வரம் கொடுத்த சிவன் கையிலே தலை வைத்தது மாதிரி அன்புமணியுடைய செயல் ஆயிடுச்சு. அப்பாவையே அவர் எதிராக போயிட்டார். அப்போ அந்த தன் மகனாக இருந்தாலும் அன்புமணிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் நேரடியாக களத்துக்கு வர்றார். அப்படி இந்த பக்கம் வாங்க, சசிகலா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், அவங்களும் இந்த கட்சியை ஒருங்கிணைப்போம்னு கடந்த 4-5 ஆண்டுகளாக சொல்லி பார்த்தாரு, ஒன்றுமே முடியல. அவங்க முயற்சியே எடுக்கல சார். இல்லை முயற்சி எடுத்தாங்க, பேசுனாங்க. நான் சொன்னேன்ல பல பதிவுகளில், நீங்கள் தங்கமணி, வேலுமணி உட்பட, செங்கோட்டை உட்பட பலரும் அவங்கள்ட்ட அமைதியாக இருங்கம்மா, எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. கடைசி அந்த 6 பேர் மீட்டிங்கில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி முயற்சி எடுத்தார்கள். காத்திருந்தாங்க இந்த அம்மா, நிச்சயமாக நல்லது நடக்கும். 2017 நம்மளை எல்லோரையும் ஆட்சி கட்சியை நீங்கள் நடத்துன்னு வந்தவங்க மீண்டும் ஒரு 5-6 ஆண்டுக்கு இந்த 2-3 தோல்விகள், தொடர் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் நம்மை அணுகுவார்கள் என்று அந்த காத்திருப்பும் அவருக்கு இருந்தது. எதுவுமே இல்லை என்கிற பொழுது 2021 மாதிரி நான் தனிச்சீனிலாம் இருக்க மாட்டேன். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் வர்றாங்க. இந்த ஆடியோ டாக்கு வெளியில் போகிறது அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தீவிரமாக களமாட தொடங்கிட்டாங்க. இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எடப்பாடி பழனிசாமியை விரும்பாத தென் மாவட்ட மக்கள், அவருடைய அரசியல் பயணத்தை, அரசியலில் அவருடைய போக்க வியூகங்களை விரும்பாத பலர் இருக்காங்க. அவருடைய ஆதரவு இப்போ நிறையா பார்த்துட்டு இருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனதுனால அதை விரும்பாத அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸை இந்த அம்மாவை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் என்டிஏவுக்கு போனார். டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுத்து என்டிஏ அணியில் போய் இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக அவர் பாடுபடுகிறார் என்கிற அந்த முடிவை எடுத்ததன் விளைவாக அந்த டிடிவி தினகரன் இருக்கிற 1-2 மாநில மாவட்ட நிர்வாகிகளை தவிர்த்து மற்ற கீழே இருக்கிறவங்களும் கட்சியே அமமுகவே அவங்களுக்காக, சசிகலாவுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த பார்வையில் அவங்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த 3 தரப்பு ஆதரவு நிலையை தாண்டி சசிகலா இதில் பேசுனாங்கல்ல, நம்ம பசுமன் பகுதியில் போய், அதில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகத்தை தோலுரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறுவிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்தி என்னை காயப்படுத்திட்டாங்க. நான் இன்றைக்கு உயிரோடே நான் இருந்திருக்க மாட்டேன். பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டு சிறையில் வந்திருந்தா நான் உயிரோடு இருந்திருப்பேன் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த பேச்சு என்பது தென்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற சாதாரண பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு. நீங்கள் ஊருக்கு 100 ஓட்டு 50 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு தென்பகுதிகளில் இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் இவர்கள் ஆதரவு வாக்குகள் இருக்குது. அப்படியே வட மாவட்டம் மேற்கு மண்டலங்களில் திரு ராமதாஸ் அவர்கள் 6%, 6.5% வரைக்கும் பாமகவுக்கு இருந்தது. அப்பாவுக்கு பாதி பையனுக்கு பாதின்னு பிரித்தாலும் ஒரு 3-3.5% ராமதாஸ் இந்த பகுதியில் கொண்டு வந்துவார். அப்போ இந்த வாக்குகள் என்பது அதிமுக என்டிஏ அணியினுடைய வெற்றியை பாதிக்கும். மிக ஆழமாக ஆணித்தரமாக சொல்லணும்னா 2021 தென்பகுதிகளில் அமமுக 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை தடுத்தது. அதிலிருந்து இன்னொரு மடங்கு ஒரு 40-50 தொகுதிகளில் இந்த அதிமுக வெற்றியை சசிகலா ராமதாஸுடைய இந்த ஆதரவு, இந்த இவர்களுடைய அந்த வாக்குகள் நிச்சயமாக அதிமுக என்டிஏ அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கள யதார்த்தம் என்பதை அவர்கள் உணரலை. இப்போ இதுவரைக்கும் 4 முனை போட்டின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ 5ஆ மாறிடுச்சு. இப்போ 5வது முனை போட்டியாக வந்துருச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய அந்த ஓட்டு, திமுக ஓட்டு, கூட்டணி ஓட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆயிரும். ஒரு 5% மக்கள், பொதுமக்கள் ஆதரவு வந்துச்சுன்னா நிச்சய வெற்றி அவர்களுக்கு ஒரு 40-42% கிடைச்சாலே போதும். அப்போ மீதம் உள்ள திமுக எதிர் வாக்குகளை 4ஆக பிரிச்சுட்டு வர்றாங்க. அப்போ யாருக்குமே இதில் வெற்றி சாத்தியமில்லை. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வெற்றி சாத்தியமில்லை என்பதுதான் இப்போது இன்றைய தேர்தல் கள யதார்த்த நிலை. திமுகவுக்கு வெற்றி உறுதின்னு சொல்ல வரீங்க? அதான யதார்த்தம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கிறேன் சார்.